வெல்கம் டு WD Tech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமோ யூஸ் பண்ணி பேசிக் ஜாமெட்ரி ஃபேமிலி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை கிரியேட் பண்ணி எப்படி ரிவீட்டில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேனேஜில் டைனமோ இதில் நியூ இதில் ஆட்டோமேட்டிக்ன்றதை மேனுவல்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்னென்ன நோடு வேணுமோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட், அதுக்கடுத்து சர்ஃபேஸ் டாட் பை லெஃப்ட். ஓகே, அதுக்கடுத்து இப்போ இது ரெண்டு தான் வந்து நமக்கு அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோடு. இப்போது முதல்ல இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த நோடுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று வேணும், ரேடியஸ் ஒன்று வேணும். இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து பாயிண்ட் பை கோஆர்டினேட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஹைட்டில் கொடுக்க போகிறோம். அதனால் இசட்டில் தான் நமக்கு அந்த வேல்யூ கொடுக்கணும் நம்ம. ஓகே, இசட் வேல்யூ. ஓகே, அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்கணும். இப்போ ரேடியஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல 5 நம்பர் வேணும், 5 பாயிண்ட் வேணும்னு கொடுத்துருக்கோம். இப்போ 3 கொடுத்துக்கலாம். எங்கே இப்போ 3 இப்போ 3 லிஸ்ட்டு கிரேட் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால 3 வேல்யூ நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ இதை நம்ம கிரியேட் பண்ணோம். கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 3 பாயிண்ட் வச்சோம், அந்த 3 பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 3 பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல 3 கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 3 எங்கன்னா, ஒரு நிமிஷம், இப்போ இந்த 3 வந்து இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல நம்ம 4 கொடுக்குறோம் அப்படின்னா, 4 இல்லை 5 4 கொடுக்குறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். 1 2 3 4. ஓகேவா? இப்போ நம்ம ஜியாமெட்ரி பேசிக்காக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எப்படி இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு என்ன நோடு வேணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ப்ரொஃபைலாக தான் இருக்கும், ஒரு ஹாலோவாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து ஒன்று செட் பண்ணணும். இப்போ திக்னஸ் செட் பண்ணதுக்கு சர்ஃபேஸ் தான் டாட் திக்னஸ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ திக்னஸ் வேல்யூ என்ன, ஒரு 100 கொடுக்கலாம். திக்னஸ் வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து இதை வந்து டைனமோவில் நம்ம ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டோம். இதில் எப்படி வந்து ட்ரிவீட்டில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதுக்கு என்ன நோடு வேணும் அப்படின்னா, இம்போர்ட் இன்டென்ட்
import instance by geometry. இதுதான் இப்போ இந்த சாலிடை இப்போ இதுலேயும் வந்துருச்சு. ஆனால் இது வந்து சொன்ன மாதிரி ஹாலோவாக தான் இருக்கும், நம்ம இன்சர்ட் பண்ணலை. இப்போது இந்த நோடு போட்டு நோடு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ஒரு ஷேப் கொண்டு ஒரு 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 மண்பானை ஒரு சின்ன ஷேப்பு கொண்டு வரணும். $1500. இது வந்து கீழே வந்து நம்ம பாட்டமில் வந்து 100 வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து 600. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து 200. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து 400. ஓகே, இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இதுக்கு இது எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். இப்போ இதில் 4 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? 4 பாயிண்ட்னா இது 1 2 3 4. அதாவது கீழே இருக்கிறது வந்து 100ன்னு கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கிறது வந்து 600. இங்கே இருக்கிறது வந்து பாயிண்ட் வந்து 200. இங்கே இருக்க பாயிண்ட் வந்து 400. இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ அந்த திக்னஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 50 கொடுப்போம். இந்த திக்னஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன ப்ரொஃபைல் வேணும்னு. முக்கியமாக என்ன வேணும்னா சர்க்கிள் டாட் பை சென்டர் பாயிண்ட் ரேடியஸ், அதுக்கடுத்து சர்ஃபேஸ் பை லோஃப்ட், அப்புறம் சர்ஃபேஸ் திக்னஸ், இம்போர்ட் இன்ஸ்டன்ட் பை ஜியாமெட்ரி. இது வந்து ரிப்பீட்டில் இந்த ஃபேமிலியை கொண்டு வரதுக்கு இது எல்லாமே வந்து இதுக்கான ப்ரொஃபைலை ரெடி பண்ணுறது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.